வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். ஒரு பறவையுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு வழங்க போகின்றோம். இது நாங்கள் தற்பொழுது கொக்குவில் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கொக்குவில் சந்தியிலே பலவரான சிறப்பான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். என்னவென்று சொன்னால் 1955-50 காலப்பகுதிகளிலே இந்த பாதையினூடாக மகாத்மா காந்தி கூட ஜாழ் நகரத்துக்கு நடைபாதையாக சென்றிருக்கின்றார். அதைவிட இந்த கொக்குவில் பகுதியிலே 6 முருகன் ஆலயங்கள் சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றன. இன்னும் பலவரான சிறப்பான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். நேர்களே, வாருங்கள் நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு. பெயர் வருவதற்கும் ஏதாவது ஒரு காரணம் சுவாரஸ்யமான முறையில் அமைந்து காணப்படும். அந்த வகையில் இந்த கொக்குவில் பகுதிக்கும் ஏன் இந்த இவ்வாறு பெயர் வந்தன்னு சொன்னால் 2 காரணங்கள் கூறப்படுகின்றது. ஒன்று பழமொழியினூடாக அந்த காரணத்தை கூற முடியும். என்ன விஷயம் சொன்னால், கொக்குவிலாரோட கொழுவினால் இழுவல் என்று சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி நிலை வந்தது. என்ன விஷயம் சொன்னால், அந்த காலத்திலிருந்து கொக்குவில் பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் சண்டை பிடித்து எந்த நேரம் கொழுவி கொண்டிருப்பார்களா மற்றவர்களுடன். இதன் காரணமாகத்தான் கொக்கு வில் என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. பிறகு இன்னும் ஒரு காரணம் கூட இருக்கின்றது. என்ன விஷயம் சொன்னால், முன்னைய நாட்களிலே இந்த பாதையினூடாக ஒரு மன்னன் பாத யாத்திரையாக வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக குதிரையில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு கொக்கை கண்டவுடன் அந்த கொக்கை வேட்டையாடுவதற்காக தன்னுடைய தளபதிக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வில்லை எடு என்று சொல்லி. கொக்கை பார்த்துவிட்டு வில்லை எடு என்று கூறியபடியால் கொக்கு வில் என்று இந்த இடத்துக்கு பெயர் வந்திருக்கின்றது. இதை விட மேலும் பல விஷயங்களை பார்க்கலாம்.
கொக்குவில் பகுதிக்கு சிறப்பு தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது வந்து எனக்கு பின்னால் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற கொக்குவில் இந்து கல்லூரி. விளையாட்டுத்துறை என்றாலும் சரி, கல்வித்துறை என்றாலும் சரி, இந்த பாடசாலை மாணவர்கள் பல சாதனைகளை தேசிய மட்டத்தில் கூட புரிந்து வருகின்றார்கள். இந்த பாடசாலை இந்த இடத்திலே ஒரு சிறப்பு தரக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கின்றது. அதைவிட இந்த பாடசாலைக்கு அருகிலே ஒரு முக்கியமான முருகன் ஆலயம் கூட காணப்படுகின்றது. நாங்கள் தற்பொழுது அந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். கொக்குவில் பகுதியிலே 6 முருகன் ஆலயங்கள் சிறப்பான முறையிலே அமைந்து காணப்படுகின்றன சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று வந்து மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம், அதைவிட மணியர்பதி முருகன் ஆலயம், முருகமூர்த்தி முருகன் ஆலயம், அதைவிட எனக்கு பின்னால் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற கிருபாகர சிவசுப்பிரமணிய முருகன் ஆலயம். பொதுவாக இந்த ஆலயத்தை இந்த ஊர் மக்கள் எல்லோரும் புதுக்கோயில் என்று தான் அழைக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த இடத்துல 5ஆவதாக இந்த இடத்துல புதிதாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதால் புதுக்கோயில் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இலங்கையிலே மிகப்பெரிய சூரன் இந்த ஆலயத்திலே தான் காணப்படுகின்றது. அதுவும் வந்து இடைகூடிய சூரன். முன்னைய நாட்களிலே இந்த சூரனை வந்து 4 பேர் தோளிலே ஏற்றி சூரன் ஆடி இருக்கின்றார்கள். அந்த வலிமையுடைய 4 பேர் அந்த காலத்திலே சூரன் ஆடி இருக்கின்றார். தற்பொழுது 20 பேர் சேர்ந்துதான் இந்த சூரனை தூக்கி அதுவும் வாகனத்திலே ஏற்றி வைத்து தான் ஆட்டுகின்றார்கள். அவ்வளவு பெரிய நிறைகூடிய சூரன் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றது. நூல்களின் முழு அறிவை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்களும் இந்த உலகின் கைதிகள் ஆவீர்கள் என்று சொல்லி ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அதைவிட வாசிப்பு மனிதனை பூரணமாகும். அந்த வகையில் வந்து இங்காலே நிறைய மக்கள் வந்து வாசிப்பு, அதாவது பேப்பர் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக இங்கே நூலகம் கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த கொக்குவில் பகுதியிலே காணப்படுகின்ற சனசமோ நிலையம். இங்கே இந்த மக்களினுடைய பல்வேறு பொதுக்கூட்டங்கள், அதைவிட கலை நிகழ்வுகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்லூர் முருகன் ஆலயம், அதைவிட செல்வச்சன்னதி முருகன் ஆலயங்கள், இந்த 2 ஆலயங்களுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பழமையான ஆலயமாக கருதப்படுவது வந்து கொக்குவில் பகுதியிலே அமைய பெற்றிருக்கின்ற அருள்மிகு மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம். முன்னைய நாட்களிலே இந்த இடம் வந்து மஞ்சளியம் காடு என்றுதான் அழைக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் இந்த ஆலயத்தை சூழ ஒரே மஞ்சவனாபதி மரங்களால் தான் இந்த ஆலய சூழல் கூட காணப்பட்டிருந்தது. முன்னைய நாட்களிலே ஒரு சிறியளவு ஆலயமாக பிள்ளையாராக நினைத்து தான் இந்த முருகன் ஆலயத்தை கூட வழிபட்டிருக்கின்றார்கள். பிறகு காலம் செல்ல செல்ல முருகன் ஆலயமாக மஞ்சவனப்பதியாக தற்பொழுது மிளிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் என்ன விஷயம் என்று சொன்னால் முன்னைய நாட்களிலே தற்பொழுது மூலமூர்த்தியாக காணப்படும் முருகனை மயில்கள் தான் அலங்கரித்திருந்தவாம். இதன் காரணமாகத்தான் இந்த ஆலயம் கூட மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது.
மகாத்மா காந்தி கூட இந்த பாதையினூடாக நடைபாதையாக யாழ் நகரத்தை சென்று பார்வையிட்டிருக்கின்றார். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தேசனுடன் சர்மி. நன்றி நேர்களே. மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சிறிது நேரம் காத்திருங்கள். குடாநாட்டிலே முதன்முறையாக நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு விடுதியொன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதியினுடைய சுதந்திர தலைவர் திரு ராஜன் ஆசீர்வாதம் அவர்கள் கரையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சில உரையாடல்களை மேற்கொள்ளப் போகிறோம். அந்த வகையில் இந்த விடுதியானது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கும் அதைவிட பல சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் உறுதுணையான ஒரு விடுதியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த விடுதியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் எப்படி ஏற்பட்டது? யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் நினைச்சோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இல்லை, இனி அது ஒன்றும் செய்ய வேணுமெண்டு. இனி இந்த மெர்கன்டைல் மர்ச்சன்ட் பேங்க், ரீஜன்சி டீஸ், ஜெட்விங் ஹோட்டல் எல்லாரும் பங்குகள் எடுத்தினோம். நான் தான் சுதந்திர தலைவர். ஆனால் இப்போ 4 வருஷம் எடுத்திருக்கு இந்த ஹோட்டலில் செய்கிறதுக்கு. இரண்டா யூடிஏக்கு போயிருக்கு, நகரசபைக்கு போயிருக்கு, மாகாண சபைக்கு போயிருக்கு, ஓட்ட போர்டுக்கு போயிருக்கு. எனக்கு இதுதான் அதுக்கு பிறகு இப்போ எனக்கு சரியான மகிழ்ச்சி. ஹோட்டல்லாம் முடிஞ்சிருக்கு, இப்போ துறக்கலாமண்டு. இந்த விடுதியை வேலை புரிபவர்களை நீங்கள் தென்னிலங்கை பகுதியிலிருந்து எடுத்தீர்களா, இல்லாட்டில் இந்த யாழ்ப்பாண பகுதியிலிருந்து அவர்களை வேலைக்கு அமர்த்தினீர்களா? இல்லை, ஜெட்விங் கம்பெனி 100 பேரை எடுக்க விரும்பினோம். காரநகரில் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் தொடங்கினோம். ஆனால் 58 பேர் தான் அவே ட்ரெயின் பண்ணி முழு இலங்கைக்கும் அனுப்பினோம். காலி, யாழ், நீர்கொழும்பு, தம்பூல் எல்லா ஜெட்விங் ஹோட்டல்ஸு அவை அங்கே வேலை செய்து ட்ரெயின் பண்ணி இப்போ இங்கே எல்லோரும் இங்கே யாழ்ப்பாணத்தில் வேலை செய்யுது. அவை எல்லாம் யாழ்ப்பாணத்தில் அல்லது மன்னாரில் இருந்து தான் எடுத்திருக்கு. இந்த விடுதியை பொறுத்தவரை எல்லாரும் விரும்பத்தக்க வகையிலே எல்லா அந்த சுற்றுலா பயணிகளும் விரும்பத்தக்க வகையிலே என்னென்ன வசதிகள் இங்கே ஏற்பாடு செய்துள்ளீர்கள் நீங்கள்? பேர் சொன்னோம், யாழ்ப்பாணத்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் இல்லை. நட்சத்திர ஹோட்டல் இருந்தால் டூரிஸ்ட் போச்சு சில பல வேணுமெண்டு. இங்கே 55 அறைகள் இருக்கிறது, எல்லாம் ஏர் கண்டிஷன்டு. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது,
மற்றது என்ன உணவும் எடுக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணோடு தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது. இப்போ இனி ஆக்களுக்கு இங்கே வேற எல்லா வசதிகளும் இருக்குது. மற்ற ஹோட்டலும் இருந்தது, மற்ற ஹோட்டல்ஸ் இருந்தது நல்ல ஹோட்டல். இதுதான் முதல் நட்சத்திர ஹோட்டல். இந்த விடுதி இங்கே அமைக்கப்பட்டதனாலும் இன்னும் இந்த வடக்கு மாகாணத்திலே வந்து சுற்றுலா பயணிகள் இந்த விடுதிக்கு வருவதாலும் வந்து பொருளாதாரத்தில் என்ன மாறுதல்கள் ஏற்படும்? சரி, இந்த ஹோட்டல் வடக்கில் இருந்த ஆக்கள் தான் சாமான் எல்லாம் எடுக்கிறது. மீன், கோழி, மரக்கறி எல்லாம் எடுக்கிறது. மற்றது தென்னிலங்கையில் இருந்த வரையக்க இங்கே சாமான் எடுக்க பொருளாதாரத்துக்கு நல்ல எந்த வியாபாரிகளுக்கும் சரியான விலை எடுக்கலாம். மற்றது ஒன்று இருக்குது, எல்லாரும் நான் நினைக்கிறேன் இங்கே வரைக்க தென்னிலங்கையிலிருந்து அவை தெரியும். இங்கே யாழ்ப்பாண ஆக்கள் நல்ல சிநேகிதம் எல்லோரும் ஒருமிக்க வாழ்நிலம். யாழ்ப்பாணத்திலே வந்து சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட போகிறது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அந்த வகையிலே வந்து இந்த விமான நிலையம் திறக்கப்பட்டால் உங்களுடைய விடுதிக்கு வந்து எந்த வகையில் இந்த விமான நிலையம் உறுதுணையாக இருக்கு? அது என்ன சரியான நல்ல என்றால் யூரோப்பில் இருந்து அமெரிக்காவில் வரைக்க கொழும்புக்கு போய் இன்னும் வராமல் நேரே இங்கே வரலாம். அது லேசி எல்லாருக்கும், இந்த ஏர்லைன்ஸுக்கும் லேசி. என்ற கன பேர் 35% பேர் யாழ்ப்பாணத்துக்கு வராது. இனி அவை அங்கே போய் வராமல் நேரே இங்கே வரலாம். நட்சத்திர விடுதி அமைப்பதற்கு முதல் பெரும்பாலும் வந்து ஆரம்பத்திலே மக்கள் எல்லாரும் வந்து கொழும்பு, கிக்கடுவ, காலி, அதை விட கண்டி போன்ற இடங்களில் தான் வந்து பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் அங்கே தான் தங்குவார்கள். ஏன்னா பெரிய பெரிய விடுதிகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால். இப்போது இந்த விடுதி அமைக்கப்பட்ட காரணத்தினால் வந்து எவ்வளவு தூரம் மக்கள் வருவார்கள் என்று நம்புகிறீர்கள் நீங்கள்? நீங்கள் சொல்கிறது சரி. இந்த முதல் டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் கொழும்பு, காலி, கண்டி, பாசிக்குடா அங்கே தான் போயிருக்கணும். இப்போ யாழ்ப்பாணம் அந்த டூரில் போட்டால் கிணபேர் இங்கே வருவினோம் அல்லது அவைக்கு தனியாக வர இருந்தது. இப்போ டூர் ஆப்ரேட்டர்ஸுக்கும் லேசு என்றால் யாழ்ப்பாணம் கிணபேர் விருப்பம். எங்கள் ஆக்கள் மட்டுமில்லை, வெளிநாட்டு ஆக்களுக்கும் விருப்பம் பார்க்குறது யாழ்ப்பாணத்தை பற்றி. அந்த டூ ஐட்டினரில் அது இருந்தால் அது நல்ல. இந்த விடுதி வந்து இலங்கையினுடைய பங்கு சந்தையில் பதிவு செய்யப்பட்டு இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யக்கூடிய வகையிலே அமையுமா? கட்டாயமாக அது நடக்கும். சொல்லியிருக்கணும். ஹோட்டல் தொடங்கின பிறகு
கெதியா கொழும்பு பங்கு சந்தையில் இது லிஸ்ட் பண்ணி ஏன்னா அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் அதில் பங்கு எடுக்கலாம். இப்போது அவைக்கு ஹோட்டல் பார்க்கலாம், ஆனால் நிற்கணும் அது வேறு யாரும் இந்த ஹோட்டல் உண்டு. இன்னைக்கு 100 பங்கு 1000 பங்கு எடுத்து அவைக்கு தெரியும் எங்களுக்கும் இந்த ஹோட்டலில் எங்களுக்கும் ஒரு ஷேர் ஒன்று இருக்குது விருப்பம் உண்டு. அது கட்டாயமாக நடக்கும் 1 வருஷத்துக்கு முதல். நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றது? சரி, இப்போ நான் என்ன சுதந்திர டிரெக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஜெட்விங் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி. அவைக்கு கொட்டையில் இருக்குது, கொழும்புல நீர் கொழும்புல, காலியில், யாழில், தம்புலில். ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் நம்ம அவை யாழ்ப்பாணத்துக்கும் போயிடணும். அதுக்கு நல்ல மெட்ட பங்குவாளருக்கும் அவை விருப்பம். இப்போ ஒரு வங்கி எடுத்தால் வங்கி எல்லா முழு இலங்கையிலும் பிரான்ச்சஸ் இருக்குது. அவைக்கு விருப்பம் சொல்கிறது வி ஆல் ஐலண்டு. அந்த மாதிரி தான் ஹோட்டல் கம்பெனிக்கும் இது நல்ல இந்த டூரிஸ்ட் வரைக்கு இவற்று போனால் இவை யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் உண்டு. அது நல்ல எல்லாருக்கும். இது நாங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா வின் வின் சிச்சுவேஷன். உங்களுடைய அந்த விடுதியை பற்றிய பல கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் நமது வணக்கம் தாய்நாட்டு குழுவினர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி. நன்றி. சந்திக்கலாம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி. இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். பாடசாலை நாராயணா சௌரேச விளையாட்டு விதி முதலுக்கு அமைய எத்தினோர்களை சமமாக நடப்போம் என இட்டால் கொள்கின்றோம். இசை முழக்கத்துடன் இந்த பாடசாலையில் ஒரு விசேட நிகழ்வு ஆரம்பிக்கப்பட போய் இருக்கின்றது. அதான் ஈஞ்சடி எச்சாட்டி நாவலர் பாடசாலையினுடைய இல்ல மெய்வளர் ரிப்போர்ட் இன்றைய தினம் வெகு விமர்சையாக இந்த மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாருங்கள் நேர்களே, நீங்கள் உங்களுடைய பாடசாலை ஞாபகங்களை இந்த நேரத்தில் மீட்டி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் நம்முடன்.
வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து நடக்க வேண்டும். அதைவிட மாணவர்களிடையே சகிப்புத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாணவர்களுடைய சத்திய பிரமாணம் கூட 3 மொழிகளில் இடம்பெற்றதை இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். அந்த இளம் சிறார்களின் 3 மொழிகளையும் காது உணர நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது இதைவிட இவர்களுடைய வரவேற்புரை கூட 3 மொழிகளில் இடம்பெற்றிருந்தது. தற்பொழுது இந்த மாணவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால் இவர்களுடைய உடற்பயிற்சி செயற்பாடு கூட இதற்கு பிறகு நடைபெற இருக்கின்றது. தெரிவதற்காக அவர்களுக்கு ஒரு விளையாட்டு கூட இருக்கின்றது வந்து நிறத்தை தெரிதல். உதாரணமாக சிவப்பு கலர் நிறத்தை வைத்திருந்தால் இந்த கூடைக்குள்ள அந்த சிவப்பு கலர் அதே ஒத்த நிறத்தை எடுத்துக்கொண்டு அந்த அவடத்துக்கு செல்ல வேண்டும். அந்த விளையாட்டு தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாணவர்கள் எல்லாம் வெகு விரைவாக தங்களுடைய நிறங்களை தெரிவு செய்து அந்த வெற்றிய இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்க்க முடியும். சத்தியபிரமான உரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த பாடசாலையின் சின்ன குயில் என்றே இவரை குறிப்பிடலாம். மிகவும் அழகான குரல். இந்த குரலை தான் தற்பொழுது நீங்களும் கேட்க போறீர்கள். வணக்கம். வணக்கம் சொல்லும். உங்களோட பேர்? லிசானியா. அல்ல, இனிமையா இருக்கும் உங்களோட குரல். இந்த விளையாட்டு போட்டியில என்னென்ன போட்டிகளை நீங்க பங்கு பெற்றினீங்க? இப்போ கூட முதலாம் இடத்தை சென்று அடைஞ்சிருந்தீங்க. அந்த எண்களை ஒழுங்குபடுத்துற போட்டியில வேற என்ன போட்டியில நீங்கள் பங்கு பெற்றினீங்க? பழம்பொருட்கள் எல்லாம் ஓடினீர்கள், அதை சொல்லுமே. இல்லையே, வேற என்ன போட்டி? எங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சு காட்டுமா? சீச்சு நிறைய பாடல் எல்லாம் சொல்லி தந்திருப்பா தானே, அதுல ஒரு பாட்டு பாடுமே. அச்சாம்பள உண்மையிலேயே உங்களோட குரல் அவான சித்ரான குரல் மாதிரி தான் இருக்குது. அடுத்த சின்ன குயில் நீரா தான் இருப்பேன். இந்த விளையாட்டு போட்டியில எல்லா போட்டியிலும் நீ தான் ஃபர்ஸ்ட் அவரோட. போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை நிரப்புமாறு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு சிறுவன் அந்த நீரை நிரப்பாமல் கூட பார்த்து கொண்டிருக்கின்றார். அதை விட அந்த ஒரு சிறுவன் வந்து நிரப்பி விட்டு அந்த ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் முதலாம் இடம் போல இருக்கின்றது. இன்னும் இங்க சிறுவர்கள் வந்து நிரப்பி முடிந்த நிலையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார். ஓடும் ஓடும், நிரப்பி முடிஞ்சது போம். இவ்வாறு நீங்கள் கூட உங்களுடைய முன்பள்ளி நாட்களிலே அந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்ற ஞாபகங்களை இந்த நேரத்தில் மீட்டி பார்க்க முடியும்.
நிகழ்ச்சியை பார்த்தவுடன் நீங்கள் கூட அந்த நாள் பாடசாலை ஞாபகங்களில் செய்த விளையாட்டு வினோதங்களால் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் தேசனுடன் சர்மி. நன்றி நேர்களே. இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட உங்களுடைய இல்லங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஓடு ஓடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி மகிழ்வித்திருப்பீர்கள். இந்த சிறுவர்களை இந்த இல்லங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஓடு ஓடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நாங்கள் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டம் சுன்னாகம் சூறாவத்தை கிராமத்தை பற்றி பார்த்திருப்போம். ஆனால் இந்த சுன்னாக பகுதியிலே அமைந்திருக்கின்ற இன்னொரு குறிச்சியாக விளங்குவது இந்த மயிலங்காட்டு குறிச்சி. இந்த மயிலங்காட்டு குறிச்சியை பொறுத்தவரை பல சிறப்பான விடயங்களை தன்னகத்தை உள்வாங்கிய ஒரு கிராமமாக இந்த கிராமம் விளங்குகின்றது. இந்த கிராமத்தை பற்றிய பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். பாருங்கள். இந்த மயிலங்காட்டு கிராமத்துக்கு அருகிலே ஏழாலை தெற்கு கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த மயிலங்காட்டு பகுதியை சார்ந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்தை வளர்ப்பதிலே எனக்கு அருகிலே தெரிகின்ற இந்த ஸ்ரீ முருகன் வித்தியாலயம், ஏழாலை பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீ முருகன் வித்தியாலயம் பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த மயிலங்காட்டு கிராமத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இந்த பாடசாலையில கல்வி கற்கிறார்கள். செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு ஒவ்வொரு மேன்மை இருக்கிறது. அதே போலத்தான் இப்போது நான் ஒரு தோட்டத்து மண்ணில் நின்று கொண்டிருக்கிற இந்த தோட்டத்தில் என்னுடைய கால் படுகின்ற பொழுது உண்மையாகவே இதமாக இருக்கிறது. தோட்டத்துக்குள் இறங்கும் போது சொல்லுவார்கள் காலிலே காலணி அணியாமல் தான் இறங்க வேண்டும் என்றால் இந்த பூமி ஒரு தாய் போன்றவள் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அதைவிட இந்த மயிலங்காட்டு பகுதியை சேர்ந்த பெரும்பான்மை மக்களுடைய தொழிலாக விவசாயம் தான் விளங்குகின்றது. அதைவிட சிறுபோக பயிற்சிகள், இன்னும் பணப்பயிர்கள் போன்றன இவர்கள் பயிர் செய்வார்கள். அதைவிட இந்த இடத்துல ஏன் இப்படி உழுது விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு பயிற்சியை மேற்கொள்வதற்காக இந்த நிலத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை வந்து மயிலங்காட்டு சந்தி என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த வகையிலே எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக செல்கின்ற பொழுது சுண்ணாங்கத்துக்கு செல்ல முடியும். எனக்கு நேராக தெரிகின்ற இந்த வீதியூடாக சென்றால் வந்து ஏழாலைக்கு செல்ல முடியும். எனக்கு முன்பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக செல்கின்ற பொழுது புன்னாலை கட்டுவனுக்கு செல்ல முடியும். எந்த ஒரு குறிச்சியோ அல்லது ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் வந்து அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேர் வந்ததற்குரிய காரணங்கள் பல இருக்கும். அந்த வகையில வந்து இந்த மயிலங்காட்டு கிராமத்திற்கு வந்து மயிலங்காடு என்ற சொல்லிய பெயர் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், பல மயில்கள் அந்த நாட்களில் வந்து இந்த இடத்திலே அணிவகுத்து நின்ற காரணத்தினால் தான் வந்து இந்த இடத்தை மயிலங்காடு என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். மயிலங்காட்டு கிராமத்துக்கே வந்து இன்னொரு சிறப்பு தருகின்ற வகையிலே அமையப்பெற்றது வந்து பல ஆலயங்கள். அந்த வகையிலே பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை உள்வாங்கிய ஒரு ஆலயமாக வந்து இந்த கருணாகர பிள்ளையார் ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயம் மல்லாகம் பகுதியில இருந்து ஒரு ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட பிள்ளையாருடைய சிலையை கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்து இவ்வாறான ஒரு பெரிய ஆலயமாக அமைத்திருக்கிறார்கள். அதை விட இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல் பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. குறிப்பிட்டிருந்தேன் வந்து இவர்களுடைய பெரும்பான்மை தொழிலாக வந்து தோட்ட பயிற்சியை விளங்குகின்றன சொல்லி அந்த வகையிலே வந்து இங்கே பணப்பயிராகிய புகையிலே பயிற்சியை மேற்கொண்டு அதனை அறுவடை செய்து இந்த இடத்திலே பதப்படுத்தி இனி இது காயவிட்ட பின்னர் இதை எடுத்து சிற்பம் கட்டி பல்வேறு சந்தைகளுக்கு கொண்டு செல்வார்கள். குறிப்பாக இதை வந்து பாணி போயிலை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இந்த பாணி போயிலை வந்து மலையக பகுதிகளை கொண்டு செல்வார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே அட்டை கழிப்பவர்களுக்கு வந்து இந்த போயிலையை உமிழ்ந்து அவர்களுடைய காலிலே வைக்கின்ற பொழுது அந்த அட்டை கடிக்காதென்ற நோக்கத்திற்காக இந்த போயிலை அங்கே அனுப்புவார்கள். எனக்கு பின்னாலே தென்படுகின்ற இந்த ஆலயம் வந்து அரசடி நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்தை அழைப்பார்கள். இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா 5வது திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்திலே வந்து 12 நாட்கள் சிறப்பான முறையில் இந்த திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெறும். ஒரு வேம்பு மரத்தின் அடியில் இருந்தால் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆலயத்தை ஒரு பெண்மணி தான் ஆதரித்து வந்திருக்கிறார். அவர் வந்து இந்த அம்மனுடைய அருள் கிடைக்கப்பெற்ற காரணத்தினால் வாக்கு சொல்லுதல் இன்னும் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர் வயது முதிர்ந்த காரணத்தினால் தன்னால் இந்த ஆலயத்தை நடத்த முடியவில்லை என்ற நோக்கோடு இந்த ஆலயத்தை வந்து இந்த கிராமத்தை சார்ந்த நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து இந்த ஆலயத்தை தற்போது ஆதரித்து வருகிறார்கள்.
கிராமமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கிராமத்தினுடைய சிறப்பம்சங்கள் ஒன்றாக விளங்குவது வந்து அந்த கிராமத்திலே உள்ள சனசமூக நிலையம். அந்த வகையிலே வந்து இந்த சுண்ணாக வீதியால் வருகின்ற பொழுது ஏழாலை தெற்கு ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையம் இந்த பகுதிக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே அமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.